மீடியா துறையில் யாருக்கெல்லாம் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கைகூடி வரும்? மீடியா துறையினாக்கா சின்னத்திரை நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன், சினிமா பெரிய திரை நடிகர் நடிகர் டெக்னீஷியன், இதெல்லாம் யாருக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம்? ஏன்னா மீடியாக்குள்ளே போய் 70% பீப்புள் சம்பாதிக்க முடியாமல் ஜெயிக்க முடியாமல் வெளியே வந்தவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ அந்த துறையில் ஜெயிக்கணும், சினிமா துறையில் மீடியா துறையில். இப்போ சினிமாக்குள்ளே போகாமையே யூடியூப்லேயே அதிக அளவு சம்பாதிக்கிறாங்க, மாதம் அதிக அளவு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் மீடியா தான். அப்போ இந்த மீடியா துறையில் அதிகமாக சம்பாதிக்கவும் யார்? எந்த கிரக அமைப்பு இருந்தால் மீடியா துறையில் ஜெயிப்பாங்க? ரொம்ப சிம்பிள், சந்திரன் சனி சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் தான். இது பொதுவான பலன் தான். மற்ற கிரக அமைப்பை வச்சு சொல்லலாம், மிக தெளிவாக சொல்லலாம். ஆனால் இந்த 3 கிரக அமைப்பை வச்சு பார்த்தால் மேம்போக்க சொல்லும்போது இந்த 3 கிரகங்கள் தான், சந்திரன் சனி சுக்கிரன். யாருக்கெல்லாம் லக்னம் 4 7 10 இருக்கிறதோ, லக்னம் 4 7 10 சந்திரன் சனி சுக்கிரன், சந்திரன் சனி சேர்ந்து சுக்கிரன் பார்த்தாலும், சுக்கிரன் சனி சேர்ந்து சந்திரன் பார்த்தாலும், இந்த 3 கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கிரகம் பார்த்தாலும் கான்செப்ட் சனி சந்திரன் சுக்கிரன் தான். இந்த 3 கிரகங்கள் லக்னத்துக்கு 4 7 10 இருந்தால் மிக சிறப்பாக ஜெயிப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு இந்த 3 கிரக அமைப்பு இணைந்திருப்பது, பார்வையப்படுவது நிச்சயமாக புகழ்பட்டு வழங்குகிறார்கள். மீடியா துறையில் 3 கிரகங்கள் தான், சனி சந்திரன் சுக்கிரன்.